இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயின்மே தனியா வந்து நின்று பேசிட்டு இருப்பாங்க. கையில ஒரு குட்டி நண்டையுமே எடுத்து வச்சுட்டு அந்த நண்டுகிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. நான் தான் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டேன், அவன் ஒரு பிளே பாயா இருப்பானோன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா அவன் ரொம்ப நல்லவன், அவங்க அக்காவை தான் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான், நான் தான் தப்பா அவனை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த நண்டுகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவையும் அவங்க அக்காவையும் தான் காட்டுவாங்க. அவங்களுமே அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாரும் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருப்பா அவங்க அக்கா தான். அப்போ அவளுமே உண்மையை சொல்லுவா, இவன் என்னோட தம்பி தான், இனிமே அவன் தான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இன்சார்ஜா இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்குறாங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸுமே, ஐயோ இவங்க தம்பியா, இவ்வளோ நாள் நம்ம தப்பா நினைச்சிட்டோம், இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காங்களே இவங்களோட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க ஒர்க் பண்ற எல்லாருமே நினைச்சுப்பாங்க இவங்க வந்து லவ்வர்ஸ் போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மையாவே இவங்க அக்கா தம்பியா இருப்பாங்க. இப்பதான் இவன் உண்மையை சொல்லுவா. இந்த உண்மையை கேட்ட அவன் ஃப்ரெண்டுமே, ஐயோ இவங்க ரெண்டு லவ்வர்ஸ் கிடையாதா, இதை மட்டும் ஹீரோயினி கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவாளே, இந்த டைம் பார்த்து எங்க போயிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை தேடிட்டு இருப்பா. அதே டைம்க்கு ஹீரோயின்மே அங்க நடந்து வந்துட்டு இருப்பா. அப்ப என் ஃப்ரெண்டுமே வந்து இவட்ட சொல்லிட்டு இருப்பா, ஏன் இங்க பாரு அவங்க ரெண்டு லவர்ஸ் கிடையாதான், அவங்க ரெண்டு பேருமே அக்கா தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பா. என்ன உனக்கு தெரியுமா, சரி ஓகே இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுமே மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு போயிடுவா. எங்க ஹீரோயின்மே அங்க இருக்க ஐஸ்கிரீம் எடுத்து தனியா நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வேற ஒரு கம்பெனியோட ஹெட் வருவான். இந்த கம்பெனியோட தான் இப்போ இவங்க டீல் போட்டிருப்பாங்க. அவன் வந்துட்டு ஹீரோன்ட்ட பேசிட்டு இருப்பான், என்னம்மா மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்றப்போ, இல்லை உங்களுக்கு வேணும்னா நான் வேற எதுவும் ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செய்ய போவா. அப்போ அவனுமே, இல்லை எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, இப்போ நீ சாப்பிட்றல அதே எனக்கு ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்னது ஊட்டி விடணுமா சார், நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கேன், நான் உங்களுக்கு வேற எதுவும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்றப்போ, எனக்கு வேற இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கையில் வச்சிருக்கிறது எனக்கு ஊட்டி விடு அப்படின்ற மாதிரி அவகிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுவான். அவனுமே இருந்துட்டு, சார் நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. ஆனால் அவன் அங்கங்கே டச் பண்ணிட்டு இருப்பான். இவளுக்குமே கோவம் வந்துடும், உடனே அவனை அடிக்க போயிடுவா. இவனுமே, என்ன நீ என்ன அடிக்க போற, நீ ஒரு வெயிட்டரா இருந்துட்டு என்ன அடிக்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி திரிகிட்டு இருப்பான். இவளுமே கத்திட்டு இருப்பா, கையை விட போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுவான். இப்போ கையை அவன் மேல இருந்து எடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே கையை எடுத்துட்டு ஹீரோவோட அக்காட்ட தான் போய் பேசிட்டு இருப்பா. என்ன நீங்க என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் விஷயத்துல அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இப்பவும் கூட இந்த ப்ராஜெக்ட்ல உடஞ்ச ட்ரோனை வச்சு தான் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ண முடியாது, என்னோட ஹெல்ப்னால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க சொல்லுவான் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே ஹீரோமே சொல்லுவான், இப்போ நான் சொல்றேன் இனிமே உன் கூட எந்த கான்டாக்டும் கிடையாது, இதோட உன்னை நான் டெர்மினேட் பண்றேன், இனிமே உனக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே, என்னது என்ன சொல்ற அப்படின்றப்போ அசிஸ்டன்ட் சொல்லுவான், ஏன் அவர் சொல்றது உனக்கு புரியலையா, இந்த இடத்துல இருந்து உன்னை போக சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே அவனை மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு போவான். எங்க பாரு, நான் இல்லாம உன்னால இந்த ப்ராஜெக்டை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து போயிடுவான். இது நல்லா போய்கிட்டு இருந்த பார்ட்டிலுமே ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க அக்காவுமே, சரி ஓகே பார்ட்டி ஓவர், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே அங்கிருந்து அனுப்பி வச்சுடுவாங்க. அனுப்பி வச்சுட்டு சரிவா நம்மளும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றப்போ அவனுமே, இல்லை இல்லை நீ கிளம்பு, நான் அசிஸ்டன்ட் கூட வந்துருந்தேன், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே ஹீரோயினிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான், எந்த இடத்துலையுமே ஹீரோயின் இருக்க மாட்டா. இவனுமே கால் பண்ணி பார்ப்பான், அவள் ஃபோன் எடுக்க மாட்டா. அவள் ஃபோன் என்னன்னா அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்கும், அதை கலட்டி அவள் காரில் போட்டுட்டு போயிருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வருவா. அந்த ஜாக்கெட்டை பார்த்துட்டு ஹீரோயினி தான் காருக்குள்ளே தூங்குறா போல அப்படின்னு நினச்சிட்டு இவளுமே கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவா. அது ஹீரோயின்னு நினச்சிட்டு தான் அந்த இடத்துல இருந்து கார் எடுத்துட்டு போயிருப்பா. இந்த இடத்துல ஹீரோவுமே வெயிட் பண்ணி பார்ப்பா, ஹீரோயினி வந்திருக்க மாட்டா, அதனால இவனுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இங்கே ஹீரோயின்மே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்பதான் வருவாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல கார் இருக்காது. என்னடா காரை கண்ணில் யாரையுமே காணல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பா. இப்போ எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அக்காவுமே அவங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோயினி தனியா நிக்கிறத பார்த்தோன்னா, வா நான் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே கார்ல ஏற சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தரை பார்த்துப்பாங்க. ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. மூஞ்சி வேற அந்த பக்கமா திருப்பி வச்சுப்பாங்க. என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நர்வஸாவே இருக்கும். எதுவுமே பேசிக்கவே மாட்டாங்க. வீடு வரைக்குமே ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்காமே வருவாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே கார் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துடுவா. வீட்டுக்கு வந்ததுக்கு அடுத்து தான் தெரியும் உள்ள ஹீரோயின் இல்லை அப்படின்றது. ஐயோ ஹீரோயின் இல்லையா, எங்க போயிட்டா, நான் வேற அவளை மிஸ் பண்ணிட்டேன் போலயே, இப்போ அவள் எங்க இருக்கான்னு தெரியலையே, அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு முன்னாடி நின்று கத்திட்டு இருப்பா. அதே டைம்க்கு ஹீரோட அக்காவோட காருமே அங்க வந்து நிற்கும். அதுலதான் ஹீரோயினி வந்திருப்பாங்க. ஹீரோயினியை பார்த்தோன்னு தான் நான் வேற நீ தொலைஞ்சு போயிட்டே நினைச்சேன், நல்ல வேலை நீ கிடைச்சிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவா ஃப்ரெண்டுமே. அப்பதான் ஹீரோயினுமே சொல்லுவான், நான் எப்படி தொலைஞ்சு போவேன், நான் என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு, நான் இப்போ இவங்களோட கார்ல தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட அக்காவை தான் கையை காமிப்பா. அதே டைம்க்கு அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவான் அவனோட வீட்டில இருந்து வெளியே. இங்க ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அவங்க அக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் முகத்தையுமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோனோட அக்காவுமே, சரி சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி ஹீரோயினியை போக சொல்லிட்டு அவங்க தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே ஹீரோவுமே அவங்க அக்கா கிட்ட கேட்டுட்டு இருப்பான், அவ எப்படிக்கா உன்னோட கார்ல வந்த அப்படின்றப்போ, நான் கார் எடுத்துட்டு வர்றப்போ அந்த பொண்ணு தனியா நின்றுட்டு இருந்துச்சு,
சரி நம்மளுமே வீட்டுக்கு தானே போகிறோம், அந்த பொண்ணு வேற பக்கத்து வீடுன்னு சொன்னியா, அதனால காரில் ஏறுமான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவுமே சொல்லுவாங்க. எனக்கு ஒரு டவுட்டுடா, ரொம்ப வருஷமா நான் இங்கே தான் இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் கூட அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நீ வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அந்த பொண்ணு எப்படிடா பழக்கம் பிடிச்சி அப்படின்றப்போ, எனக்கு தான் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த ஐஸ்கிரீமை செஞ்சு தரதே அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அதை கேட்டுட்டு அவங்க அக்காவுமே அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா ஐஸ்கிரீம் பண்ணுவாள் அப்படின்றப்போ, அதெல்லாம் சூப்பராக செய்வா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆமாம், உங்கள் ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அவனுமே சொல்லுவான், அதான் ஐஸ்கிரீம் செஞ்சு தரான்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். என்ன வெறும் ஐஸ்கிரீம் தான் செஞ்சு தருவான்னு சொல்றா, அப்போ ஏன் நீ அந்த பொண்ணை கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவுமே கேட்பாங்க. இவன் அவங்க அக்கா சொல்றது எதையுமே காதில் அவங்க அம்மா இங்கே ஹீரோயினுக்கு சேட் பண்ணிக்கிட்டு இருப்பான், ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருப்பான், ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட். இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்களுமே சோசியல் மீடியாவில் அவன் ரெக்வெஸ்ட் கொடுக்குறத பார்த்தோன்னே வீச்சேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் தான் அவன் ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோயின்மே அவன் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருப்பா, ஏன் அவன் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவா. அக்செப்ட் பண்ணு அப்படின்றப்போ இவளுமே அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவா. இந்த பக்கம் இவங்க அக்காவுமே பேசிட்டு இருப்பாங்க. அவன் இதை எதையுமே காதில் வாங்காம அவளுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவங்க அக்காவுமே சொல்லுவாங்க, நீ ரொம்ப பெரிய பையன் எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நீ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், ஆனால் டக்குன்னு அந்த பொண்ணை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டேன். அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப இன்னோசன்ட் மாதிரி தெரியுது, அதே போல ரொம்ப சின்ன பொண்ணா தெரியுது. இப்போதைக்கு அந்த பொண்ணு எதுக்குமே ரெடியா இல்லாத மாதிரி தான் இருக்கு. நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்போ இவங்க அக்காவுமே, என்னடா நம்ம பேசுறது கூட இவன் கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு இருப்பாங்க. அவன் என்னடா சேட் பண்ணிட்டு இருக்க சந்தோஷத்துல இருப்பான். அங்க ஹீரோயினி பண்ற மெசேஜை பார்த்துட்டு இவனுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சேட் பண்ணிட்டு இருப்பான். இவங்க அக்காவுக்குமே இதை பார்த்துட்டு, இது மேலே நம்ம இங்க இருந்த வேலைக்காகாது, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அக்காவுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்க ஹீரோயினால முறையா சேட் பண்றப்போ ஒரு ஹாப்பி இருக்குல்ல, அதை மாதிரி இவன் சந்தோஷத்துல சேட் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. கூட அவங்க ஃப்ரெண்டுமே இருப்பாங்க. இவன் என்னடா ஹீரோ பண்ற ஒவ்வொரு மெசேஜுக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, இதுக்கு மேலே நம்ம இங்க இருந்தா வேலைக்காகாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. அந்த பொண்ணுமே அங்கேருந்து கிளம்பி போனதுக்கடுத்து ஹீரோயின்மே அவளோட ரூமில் வந்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. மாற்றி ரெண்டு பேருமே மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இங்கே என்னன்னா பயங்கர குஷியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ எனக்கு மெசேஜ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுவான், வெளியே வரையா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விட்டுருப்பான். இதை கேட்டுட்டு இவளுக்கு சந்தோஷமாயிடும். என்னது வெளியே வர சொல்லியிருக்கான், எதுக்காக வர சொல்லியிருப்பான், என்ன பண்ணுறதுக்காக வர சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இவளுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர சந்தோஷமாயிடும். அப்பா வெளியே கூப்பிட்டுருக்கான், நம்ம மீட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போவா. கரெக்டாக அதே டைமுக்கு அவங்க அம்மா அப்பா அங்கே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. என்ன இந்த டைமுக்கு தூங்காமல் வெளியே எங்கே போகிற அப்படின்றப்போ இவளுமே என்ன சொல்லன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருப்பா. அதுவாம்மா, என்னோட ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா, அதனால அவள் கூட போய் கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு வரலான்ட்டு போறேம்மா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவா. நீ போயிட்டு அங்கே என்ன பண்ண போற அப்படின்றப்போ, அம்மா நான் கொஞ்சம் கூட இருந்தேன்னா அவளுக்கு ஆறுதலாக இருக்கும்ல, அதனால தான் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன் அப்படின்றப்போ, சரி போயிட்டு சீக்கிரமே வந்துரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவே சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இவளுமே இங்கேருந்து கிளம்பி ரொம்ப சந்தோஷமாக போவா. ஹீரோ வர சொன்ன இடத்துக்கு இவளுமே வந்துடுவா. வந்ததுக்கு அடுத்து அந்த இடத்துல சுற்றி பார்த்தா ஹீரோவே இருக்க மாட்டான், பயங்கர இருட்டாவே இருக்கும். இவளுமே கால் பண்ணி பாப்பா, என்னடா நீ வர சொன்ன இந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கால் பண்ணுவா. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு லைட் ஆன் ஆகும். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ புதுசாக ஒரு வீடு கட்டியிருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஹீரோயினி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி கடற்கரை ஓரமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்றதான் எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே ஹீரோயினி டிசைன் பண்ண மாதிரியே இவன் வீடை கட்டியிருப்பான். இதை பார்த்து ஹீரோயினிக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளுமே அந்த வீட்டுக்குள்ள வந்து சுற்றி பார்த்துட்டு இருப்பா. இனிமேல் நீ எனக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்குறதா இருந்தா இனிமேல் இந்த வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். இவளுமே அந்த வீட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்குறப்போ நான் டிசைன் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கே, நீ ஒருவேளை என்னோட டிசைனை பார்த்தியா, இல்லைனா இதை எனக்காக தான் நீ கட்டியிருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்பான். ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியாக போய் அவனோட வேலையை பார்க்க போயிடுவான். இவளுமே சரி நான் உனக்காக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவளுமே ஐஸ்கிரீம்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பா. சரி அவனுக்கு கூச்சமாக இருக்கும் போல் நம்ம கிட்ட சொல்கிறதுக்கு, அதனால தான் அவன் எதுவுமே சொல்லாமல் போய் வேலையை பார்க்குறான் அப்படின்ட்டு இவளுமே ஐஸ்கிரீம்லாம் ரெடி பண்ணி வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டு இருப்பா. அதே டைமுக்கு பார்த்தா அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னடா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு இருப்பா. இவளோட பைக் அங்கே மலையில் நனைஞ்சிட்டு இருக்கும். ஐயோ என்னோட மோட்டர் பைக் மலையில் நனையுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு இவளுமே வீட்டுக்குள்ளே வருவா. ஃபுல்லாக நனைஞ்சு போயிருப்பா. ஹீரோமே, என்ன உனக்கு அறிவு இல்லையா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ வாட்டுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து ஹீரோயின்ட்டமே கொடுப்பாங்க. ஹீரோயின்மே தோட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள வருவாங்க. அதே டைமுக்கு ஹீரோயினோட அம்மாக்கிட்ட இருந்து கால் வரும். அவங்க அம்மாவுமே என்னாச்சு கிளம்பி இன்னும் வரலையா அப்படின்றப்ப, அம்மா அவள் இன்னும் அழுதுட்டு இருக்கா, அழுகை நிப்பாட்டவே மாட்டேங்கம்மா, அதனால நான் அவன் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு சிரிப்பாக தான் வரும். அவன் சிரிச்சிட்டு இருப்பான். அம்மா அவள் அழுகையெல்லாம் நிப்பாட்டினதுக்கு அடுத்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு சீக்கிரவா, நீ வர தண்ணி நாங்கள் முழிச்சிட்டு தான் இருப்போம் அப்படின்றப்போ, அம்மா நீங்கள் எனக்காக முழிச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம்,
நீங்க போய் தூங்குங்க, நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே போனை கட் பண்ணிடுவா. இவளுமே போனை கட் பண்ணிட்டு என்ன பண்ணனு தெரியாம போனை தான் நோண்டிக்கிட்டே இருப்பா. அப்போது ஹீரோ மெசேஜ் பண்ணிருப்பான்ல, ஒரு வாய்ஸ் மெசேஜ், வெளியே வா மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அந்த மெசேஜை போட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்படியே படுத்து தூங்கிடுவா. ஹீரோமே அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவான். இங்க இவ அப்படி தூங்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே அவளுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அங்கிருந்து போவான். பார்த்தா இவ கீழே உள்ள போயிடுவா. இவனுமே கொஞ்சம் தாங்கி பிடிச்சிட்டு இருப்பான். எவ்வளவு நேரம் தாங்கி பிடிக்க முடியும். உடனே அங்கிருந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்துட்டு அவன் அதுக்கு கீழே உட்காந்துட்டு ஹீரோயினுக்கு அணை கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். ஹீரோயின்மே அங்கங்கன்னு உருளுவாங்க. இப்போ அவங்களால கீழே விழ முடியாதுல்ல, ஹீரோ தான் அணை கொடுத்து உட்காந்துட்டு புக் எடுத்து படிச்சிட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.